ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே போக்கிறதே. 100 ஆண்டு உன்னோடு வாழ வேண்டும் மண்ணோடு, பெண்ணுனை தேடும் எந்தன் வீடு, நான் பகலிரவு நீ கது நிலவு. போஸ்ட் உமன் அப்படின்ற ஒரு ஜேர்னி ரொம்ப கஷ்டமான ஒரு ஜேர்னி. அப்பாவுக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும், ஐஏஎஸ் படிக்கணும், அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீம். ஏன்னா அப்பா டீச்சர். மக்களுக்கு சேவை செய்கிறது தான் அந்த போஸ்ட் உமன் ஒர்க்கு. சௌமியா அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியுது, நீங்கள் தானே, நீங்கள் போஸ்ட் உமன் நீங்கள் தானே. அதுவுமே என்னை அந்த அடையாளம் வச்சு தான் மக்கள் வந்து கூப்பிட்றாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. லெட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் என் போஸ்ட்மேன் ஃபோன் பண்ணுவான், அக்கா உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு, உங்கள் பேரில் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் நான் சேமித்து வச்சுருக்கேன் பத்திரமா. நிராகரிக்கிறது அப்படின்னா வாய்ப்புகள் வரும், ஆனால் வந்து அந்த வாய்ப்பை வந்து எனக்கானது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஊர் சைடு என்ன பண்ணுவோம், அப்பா அம்மாலாம் இல்லை, நீ வந்து ஆடவெல்லாம் கூடாது ஸ்டேஜில், அப்படியெல்லாம் இருக்கும்ல, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ ஆள் இல்லாத கச்சேரினா எப்படி சொல்கிறது, ஒரு சிங்கர், மெயின் சிங்கர் ஒருத்தவங்களை கூப்பிட்ருப்பாங்க, இப்போ அவங்க வரல அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். நம்ம வெறுத்துருவோம், என்னடா அது இப்படி அலையிறோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி அதிகம். ஏன்னா நான் வந்து ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்குள்ளேயே கேட்டுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்டேஜஸ்லாம் போகும்போது சொல்லுவாங்க, என்ன மேக்கப் போட்டுவாங்க, என்ன இப்படி வந்திருக்கீங்க, என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, இப்படி மேக்கப் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நிறையா வரும். ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுத ஒரு மூமெண்ட்னா என்ன சொல்றீங்க? லைக் சரிகமபால செலக்ட் ஆன மூமெண்ட், அது என் லைஃப்லேயே அந்த மூமெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப அழகா ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மேடை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இந்த சரிகமபா அப்படிங்கிறது எப்படி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போய்கிட்டு இருக்கு, இதில் நம்ம கலந்துக்கிட்டு நம்மளோட திறமையை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எப்படி தோணுச்சுக்கா உங்களுக்கு? பாட்டு கற்றுக்கிட்டது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து, ஒரு 8 வயசுலேருந்து நான் கற்றுக்குறேன். ஆனால் வந்து ஒரு பேசிக்ஸ் மட்டும்தான் என்னால் கற்றுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்கூலிங்ஸ் அப்படின்ட்டு போயிடுச்சு. ஸோ மியூசிக்கில் ஏதாவது பண்ணணும், ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க நீ நல்லா பாடுற, அப்படியெல்லாம் எல்லோரும் சொல்ல கேட்கும்போது சரி நம்ம ஏன் அதில் ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் வந்து நான் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணேன். ஒரு 6 இயர்ஸாகவே ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரிகமபாவுக்கு ஆல்ரெடி நான் ஒரு 1 டைம் சீசன் 2ல் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து கோயம்புத்தூரில் நடந்தது. ஸோ அதுலேயுமே வந்து நான் ஓரளவுக்கு செலக்ட் ஆகி வந்தேன். அதுக்கு மேலே என்னால் வர முடியல. இது வந்து என்னோடய செகண்ட் அட்டம்ப்ட் சரிகமபாவில். இந்த டைம் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. ஒவ்வொரு தடவையும் என்னோட பெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கேன்னு நம்புகிறேன். ஆனால் ஒரு போஸ்ட் உமன் டு இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சிங்கராக மாறிட்டு வந்துட்டு இருக்கீங்க சௌமியா அப்படிங்கிறவங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஜேர்னி பற்றி சொல்ல முடியுமா? அந்த போஸ்ட் உமன் அப்படின்ற ஒரு ஜேர்னி ரொம்ப கஷ்டமான ஒரு ஜேர்னி. போஸ்ட் உமன் அப்படின்றது வந்து எனக்கு எதிர்ச்சியாக கிடைச்ச வேலை. ஏன்னா அப்படின்னா நான் அது எப்படி சொல்கிறது, 10th மார்க் பேஸில் வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ 10th கிடைச்ச மார்க் வச்சு நான் அப்ளை பண்ணேன். அப்பாவுக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும், ஐஏஎஸ் படிக்கணும், அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீம். ஏன்னா அப்பா டீச்சர். அதனால் அந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு ஆசை. ஆனால் எனக்கு வந்து மியூசிக்கில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை. அதனாலே வந்துட்டு நாங்கள் டிகிரி படித்ததுமே வந்து நான் மேக்ஸ் கிராஜுவேட் தான். எனக்கு மியூசிக்கில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மியூசிக்கில் வந்து நான் கரஸில் வந்து ஒரு டிகிரி மாதிரி பண்ணேன். அதுலேயுமே என்னால் மியூசிக் சரியாக கற்றுக்க முடியல. ஸோ ஆனால் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த ஆசையோட வெளிப்பாடு தான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். போஸ்ட் விமன் அப்படின்றது வந்துட்டு அந்த ஜாபு எனக்கு எப்படி சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு வேலை கிடைச்சா, அது ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு வேலை கிடைக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. அது வந்து மக்களுக்கு நம்ம இதுவும் நம்மளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. அது வந்து நம்ம மக்களுக்கு தகவல் கொண்டு போய் சேர்ப்போம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு ஒவ்வொருத்தரும் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி நான் அந்த ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே. ஸோ மக்களுக்கு சேவை செய்கிறது தான் அந்த போஸ்ட் உமன் ஒர்க்கு.
அந்த ஒர்க் வந்துட்டு எனக்கு என்னதான் நான் என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எனக்கு மியூசிக் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே பாட்டு இருந்தால் தான் வேலையே செய்வேன். ஆஃபீஸ்லேயும் சரி, எங்கேயும் சரி, லெட்டர் கொடுக்கும்போது வண்டி ஓட்டிட்டு போனாலும் சரி, பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு. பாட்டு நிற்காது. ஸோ அந்த அந்த ஒரு வெறி தான். ஏதாவது பண்ணணும், ஏதாவது பாட்டில், ஏதாவது மியூசிக்கில் ஏதாவது என்னை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு இப்போது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து அந்த அந்த ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே மட்டுமே இருந்து அங்கே மட்டுமே பாடிட்டு அங்கே மட்டுமே பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு லெட்டர் கொடுத்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு அப்படி இருந்தேன்னா இப்போ வந்து சௌமியா அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியுது. நீங்கள் தானே, நீங்கள் போஸ்ட் உமன் நீங்கள் தானே. அதுவுமே என்னை அந்த அடையாளம் வச்சு தான் மக்கள் வந்து கூப்பிடுறாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு நிறைய லெட்டர்லாம் வருது. ஆமாம், நிறைய லெட்டர்ஸ் வந்தது எனக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே மெசேஜ் வந்தது, நாங்கள் கால்ஸ் வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து லெட்ரு தான் வந்தது. அது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மெகா ஆடிஷனில் வந்து மாலை பொழுதின் மயக்கத்திலேன்னு சுஷீலாம்மா பாட்டு பாடினேன். நிறைய பெரியவங்க கிட்ட இருந்து நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வந்தது அந்த பாட்டுக்கு. எனக்கு ஓல்டேஜ் ஹோம்லேருந்து அனுப்புனாங்க, சில்ட்ரன்ஸ் ஹோம்லேருந்து அனுப்புனாங்க, நிறைய வயசானவங்க, அந்த துணுக்குகள் எழுதுகிறவங்க பேப்பரில், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ளவங்கெல்லாம் வந்து எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர்டான ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர், ஓய்வு பெற்றவங்க வந்து எனக்கு அன்புள்ள மகளுக்கு அப்படியெல்லாம் நிறைய லெட்டர்ஸ் வந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. நம்ம இவ்வளோ நாள் எதுக்காக ஏங்கணுமோ அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்மக்கிட்ட வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தது. இப்போ வரைக்கும் நிறையா லெட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் என் போஸ்ட்மேன் ஃபோன் பண்ணுவான், அக்கா உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு, உங்கள் பேரில் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் நான் சேமித்து வச்சுருக்கேன் பத்திரமா. அது ஐ கீப் இட் ஃபார் மை லைஃப் டைம். ஆனால் ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுலேயும் நம்ம ஊர் கிளைமேட் சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ வெயிலில் ஆமாம், ட்ராவல் பண்ணி அந்த லெட்டர் கொடுக்க போகும்போதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தானே இருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சு? லைக் பிடிச்சி பண்ணாலுமே ஒரு சின்னதாக ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக சில பிரச்சனைலாம் இருக்கும். உடம்பு வலி, கை கால் வலி, அந்த மாதிரிலாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. ஆக்சுவலி இப்போ நான் கரண்ட்டு செலக்ட் ஆகும்போது தான் வந்து நான் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ தான் போஸ்ட் உமனாக இருந்த வரைக்குமே இப்போவுமே அந்த ஒர்க் நான் எப்போனாலும் நான் என் ஆஃபீஸ்க்கு வரவங்களுக்கு லெட்டர் நான் டெலிவரி போயிட்டே தான் இருக்குது. ஆனாலும் வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விமனாக இருந்து அவங்களுக்குள்ளே இருக்க ஃபிசிக்கல் டென்ஷன்ஸ், ப்ரெஷர்ஸ் எல்லாம் வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு மணி ஆர்டர் வருது, அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குறோன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லி நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களோட சோர்ஸே அந்த 1000 ரூபாய் தான். மாதம் அந்த 1000 ரூபாய் கிடைக்கிறத வச்சு தான் அவங்க லைஃப் லீட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது நம்ம வெறுத்துருவோம். என்னடா அது இப்படி அலையிறோம், இப்படி இருக்கும், என்ன தான் ப்ரெஷர்ஸ் இருக்கட்டும் நம்மளுக்கு, இல்லை வீட்டு டென்ஷன் இருக்கட்டும், அப்படி நம்ம போகும்போது நம்மளுக்கு என்ன ப்ரெஷர் இருந்தாலும் அவங்க போயிட்டு அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்லா இருக்கணும், எனக்கு எதுவுமே இல்லை, நீ கொண்டு வந்து தரேன், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது கேட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த இதெல்லாம் போயிடும். ஏன்னா நம்ம அவங்களுக்காக செய்கிறோம்ல. ஒருத்தவங்க நம்ம நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தள்ள கை வச்சு விஷ் பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ் வந்து அளவே இல்லை. ஸோ நம்ம அதான் நீங்கள் கேட்ட மாதிரி என்ன தான் ப்ரெஷர் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால் அது அப்படியே டேர்ன் ஆகிடும். ஆனால் இந்த ஒரு கனவுக்காக நிறையா மேடைகள், நிறையா கச்சேரிக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. நிறைய இடத்துல உங்களை நிராகரிச்சிருக்காங்க. அப்போ அந்த தருணம் எல்லாம் எப்படி இருந்துச்சுக்கா? எதனால நீங்க நிராகரிக்கப்பட்டீங்க அப்படின்னு? நிராகரிக்கிறது அப்படின்னா வாய்ப்புகள் வரும். ஆனா வந்து அந்த வாய்ப்பை வந்து எனக்கானது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு 4 சிங்கர்ஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு பாட்டு தான் இருக்கும். அங்கே வந்து நான் என்னை ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஸோ மெயினாக இருக்கவங்க தான் அவங்க. இப்போ இருக்க மக்கள்லாம் என்டர்டைன்மெண்ட் தான் விரும்புகிறாங்க இல்லையா, ரியல் சிங்கிங்கெல்லாம் கிடையாது. ஸோ அது வந்துட்டு எப்படி சொல்கிறேன், மக்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக யார் வைப் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க தான் பிடிக்குது. ஸோ
எனக்கும் இருக்கும். ஆனா நம்ம வந்து ஊர் சைடு என்ன பண்ணுவோம், அப்பா அம்மாலாம் இல்ல, நீ வந்து ஆடவலாம் கூடாது ஸ்டேஜ்ல. அப்படியெல்லாம் இருக்கும்ல. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாரி இருந்தேன். ஸோ என்ன ஏதாவது ஒரு விதத்துல ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆடிஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். ஆனா இந்த பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நான் என்ன என்ன பயங்கரமா நானே என்டர்டெயின் பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் பண்ணுவேன். ஒரு இந்த ப்ரோமோல சொல்லியிருந்தீங்க, நெறைய ஆள் இல்லாத கச்சேரிகள்ல தான் ஆமா, உங்கள ஆமா, பாட ஆமா, ஆமா, கூப்பிடுறாங்க ஆமா, ஆமா, அப்படின்னு. ஆமா. ஒரு கனவோட நம்ம போவோம். எல்லாரையும் நம்ம ஜாலியா என்டர்டெயின் பண்ணி, நம்ம பாடல ரசிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க போகும்போது ஆளே இல்ல. என்னடா இது அப்படின்ற மாரி ஒரு மொமெண்ட் இருக்கும்ல. அது எவ்வளோ வலி தரும்? இல்ல என்ன சுத்தி என்கரேஜ் பண்றதுக்கு எப்பவுமே என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபேமிலி இருப்பாங்க. ஆனா வந்து ஆள் இல்லாத கச்சேரினா எப்படி சொல்றது? ஒரு 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 சிங்கர் மெயின் சிங்கர் ஒருத்தவங்கள கூப்ட்டுருப்பாங்க. இப்ப அவங்க வரல அப்படின்றப்போ, அந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ்மென்ட்டா ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். இப்ப நம்ம ஒரு 3 பேர் பாட வேண்டிய கச்சேரில நம்ம ஒருத்தரே 3 மணி நேரம் பாடுவோம். ஆனா அங்க ஒரு வொர்த்தே இருக்காது நம்மளுக்கு. ஸோ அதனாலேயே நான் யோசிச்சேன். ஏன் நம்ம நீ நல்லா பாடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் அங்க இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இங்க வந்தேன். ஆனா உங்களோட ஹைட்னாலயும், உங்களோட நிறத்தினாலயும் நெறைய கண்டிப்பா. பேர் உங்கள பாடி இருக்கு. ஷேமிங் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போலாம் என்ன தோணும் உங்களுக்கு? ஆக்சுவலா என்ன எனக்கு ஓடும் வந்து மனசுல? இன்ஃபீரியாரிட்டி அதிகம். ஏன்னா நான் வந்து ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்குள்ளேயே கேட்டுக்குவேன். அது மட்டும் இல்லாம நெறைய ஸ்டேஜஸ்லாம் போம்போது சொல்லுவாங்க, "என்ன மேக்கப் மேக்கப் போட்டு வாங்க. என்ன இப்படி வந்திருக்கீங்க?" ஏன்னா ஸ்கூல் டைம்ஸ், காலேஜ் டைம்ஸ்லாம் கச்சேரி ஈவினிங் டைம்ல எப்பாவது ஃபங்ஷன்ஸ் கிடைச்சதுன்னா நான் போவேன். அப்படி போம்போதெல்லாம் அப்படியே கிளம்பி போவேன். ஏன்னா எனக்கு காலேஜ் வந்து எனக்கு ஈரோடு, அரச்சலூர். அங்கருந்து நான் கிளம்பி தாராபுரம் வந்து, அங்கருந்து 2 ஹார்ஸ் மேல ட்ராவல். அங்க வந்து வீட்டுக்கு வந்து நான் கிளம்பி மறுபடியும் எங்க ஃபங்ஷனோ அங்க போணும். அப்படி போம்போது என்னால அந்த இத மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க? இப்படி மேக்கப் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் நெறையா வரும். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் முதல்ல ஹர்ட் ஆச்சு பயங்கரமா. அதுக்கப்புறம் என்ன நானே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இங்க நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆனா அது நமக்குள்ளேயே ஒரு டவுன் ஆக்கியிருக்கும்ல. எல்லாரும் அப்படி சொல்லும்போது, அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஹேண்டில் பண்ணனா, ஒரு ஸ்மைல் மட்டும் குடுத்துருவேன். நான் எப்பவுமே எல்லாத்தையும் பார்த்து எப்பவுமே ஒரு ஸ்மைல் இருக்கும். எப்பவுமே என் ஃபேஸ்ல ஸ்மைல் இருக்கும். அது நான் ஹர்ட் ஆனாலும் சரி, ஹர்ட் ஆவேன். சடனா அழுக வந்துரும். பட் அத உடனே மறைச்சிடுவேன். இந்த ஸ்மைல் எப்பவுமே இருக்கும். ஸோ ரொம்ப எமோஷனல் ஆகி அழுத ஒரு மொமெண்ட்னா என்ன சொல்வீங்க லைஃப்ல? சரிகமபால செலக்ட் ஆன மொமெண்ட். அது என் லைஃப்லயே அந்த மொமெண்ட்ட நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தேன், ரொம்ப எமோஷனலாவும் இருந்தேன். அந்த 2ம் கலந்து இதுவரைக்கும் நான் இருந்ததே இல்ல. அந்த மொமெண்ட்ட என்னால எப்பவுமே மறக்க முடியாது. ஸோ லைஃப்ல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்னா என்ன சொல்வீங்க இப்போ கரண்ட்லி? இப்போ லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம் வேலைக்கு போ முடியல. அது மட்டும் தான். பட் இருந்தாலும் நாம இதுக்கு ஆசைப்பட்டோம்ல. ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பட் கண்டிப்பா நான் சீசன் முடிச்சுட்டு ஒர்க் கன்டின்யூ பண்ணுவேன். மியூசிக்ல வந்து மேலும் மேலும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா ஷூர். ஆனா தாத்தா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் அப்படின்னு ஆமா. சொல்லியிருந்தீங்க தாத்தா இல்லையா? அவர வந்து பத்தி சொல்லுங்களேன். தாத்தா வந்து அம்மாவோட அப்பா. அவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து பாட்டி வீட்ல தான் வளர்ந்தேன். அப்பாவுக்கு வந்து அ தாளவாடியில ஒர்க் கிடைச்சது. ஸோ அவங்கனால அப்பா, அம்மா, தம்பி அங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. நான் வந்து பாட்டி வீட்ல தான் வளர்ந்தேன். ரொம்ப பெட்டு. ஃபர்ஸ்ட்டு பொண்ணு வீட்ல அப்படின்றனால ரொம்ப பெட்டு. அதனால வந்து தாத்தா வந்து சின்ன வயசுலேருந்தே பயங்கர சப்போர்ட்டு. தாத்தா, மாமா எல்லாருமே. ஸோ அவங்க தாத்தா வந்து அப்பா வந்து நான் எப்படின்னா ரொம்ப ப்ரொடெக்டிவா வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு. அப்பா வந்து எங்கேயும் வெளிய விட மாட்டாங்க. ஸ்கூல்லாம் ஆட்டோ டூ ஸ்கூல், மறுபடியும் அப்படியே வீடு டூ ஸ்கூலு, ஸ்கூல் டூ வீடு அப்படி. அதே மாரி காலேஜும் காலேஜ் பஸ்ஸு தான். காலேஜ் பஸ் ஏறுவேன், காலேஜுக்குள்ள போய் இறங்குவேன், மறுபடியும் காலேஜ் பஸ் ஏறுவேன், வீட்டுக்கிட்ட வந்து இறங்குவேன். அப்பா பிக்கப் பண்ணிக்குவாங்க. இப்படிதான் என் லைஃப் போயிட்டே இருந்தது. எங்கேயுமே நான் வெளியவே நான் போனதே கிடையாது. என்ன தனியா போய் நான் எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணதே கிடையாது. எனக்கு வொர்க்குன்னு ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் போணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு கிடைச்சிருக்கு, நான் போணும், அத யூஸ் பண்ணிக்கணும். மியூசிக் படிக்கணும்னு இருந்தது, மியூசிக்ல கத்துக்கணும்னு இருந்தது. ஆனா சரி கிடைச்ச வேலைய ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல சொன்னாங்க. அதுக்கே எனக்கு சப்போர்ட் பண்ணது எங்க தாத்தா தான். "இல்ல நீ போ." அப்பா வந்து "இல்ல வேண்டாம், நான் பிள்ளைய எங்கேயும் வெளிய அனுப்புனதில்ல. வண்டியிலலாம் தனியாலாம் போணும், லெட்டர்லாம் குடுக்கணும். அதெல்லாம் கஷ்டம். பிள்ளைய கஷ்டப்பட விட மாட்டேன். வேண்டாம்." அப்படின்னு சொன்னாரு. ஆனா எங்க தாத்தா தான் "இல்ல, இது கவர்மெண்ட் வேலை. கிடைச்ச
போட்டும் நான் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸாக என் கூட எங்கள் தாத்தா வந்தார். என்னை பின்னாடி உட்கார வச்சுட்டு 2 பேரும் போய் லெட்டர் கொடுப்போம் சேர்ந்து. எனக்காக நான் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க வரைக்கும் வெயிட் பண்ணி மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வருவார் வீட்டுக்கு. ஸோ ஆமாம், அவர் ரிட்டையர்டு இப்போது. அவர் வந்து ஃபிட்டராக இருந்து ரிட்டையர் ஆனார். ஸோ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் சும்மா தானே இருக்கேன், கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே போக 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 எனக்கு வண்டி எதுவுமே ஓட்ட தெரியாது, சைக்கிள் ஓட்ட தெரியாது, வண்டி ஓட்ட எனக்கு வெளி உலகமே தெரியாது. நான் எப்படின்னா யாரை பார்த்தாலும் எதுனாலும் நம்பிடுவேன். நீங்கள் இப்படி தானே நான் நம்பிடுவேன், அப்படியே நம்பிடுவேன். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான், எனக்கு ஒர்க் வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது தாத்தா தான். நிறைய விஷயத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது, சப்போர்ட் பண்ணது எல்லாமே தாத்தா தான். இப்போ வரைக்கும் அப்படி தான். ஆக்சுவலி நான் பாட்டு கற்றுக்கணும், நீ நல்லா பாடுற, உனக்கு கற்றுக்க விருப்பமா, நான் உனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு எனக்கு கேட்டதும் எங்கள் தாத்தா தான். அதனால் தாத்தா வந்து ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். பொதுவாக இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க யாருமே வந்து அதிகமாக இந்த மீடியாவுக்கு உள்ள வந்து ஃபேஸ் காமிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அதிகமாக உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் அவங்கள பற்றி சொல்லுங்கள். 5 hours ஒர்க் பண்ணுற ஒரு பிபிஎம். என்னோட ஒர்க் நேச்சர் பார்த்தீங்கன்னா 5 hours தான். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸில் வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அங்கேருந்து டு சரிகமப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது. அவங்க வந்து நீங்கள் ஆல்ரெடி என்ன டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னாலோ, என்ன அங்கே ஒரு ஏதாவது ஹாப்பியாக ஒரு அக்கேஷன்னாலும் என்னை பாடுறதுக்கு கூப்பிடுவாங்க, ப்ரேயர் சாங்கு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே என்னோடய டேலண்ட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஆஃபீஸர்ஸ் எல்லாரும். ஸோ அவங்க தான் பயங்கரமான சப்போர்ட்டு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி, அங்கே கிடைச்சதுக்கப்புறம் கூட நான் ஊருக்கு இடையில போனப்போ என்னை ஹானர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு பயங்கர ஹாப்பி. அவங்களோட சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. கடைசியாக ஒரு 2 பாடல் மட்டும் எங்களுக்காக பாடினீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறதே, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே, வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே போக்கிறதே, பாரம் பாய்ந்த நெஞ்சினுள்ளே ஈரம் பாயுதே, நரைகளும் சிரித்திடுதே, வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன்னிற விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே, ஒளியில்லா உலகத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய், காதில் பேசினாய், மொழியில்லா மௌனத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய், 100 ஆண்டு உன்னோடு வாழ வேண்டும் மண்ணோடு, பெண்ணுனை தேடும் எந்தன் வீடு, நான் பகலிரவு நீ கதிர் நிலவு, என் வெயில் மழையில் உன் குடை அழகு, நீ வேண்டுமே இந்த நிலையிலும் எனக்கென நீ போதுமே, நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீளம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூரமே. தேங்க்யூ, நன்றி. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.